ஹே ஆல், இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் டாபிக்ஸில் சில கொஷின்ஸை டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், which component was used in first generation computer? Option B is the correct. Vacuum tube. இந்த வேக்யூம் டியூப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 1940ஸ்லேருந்து 1950s வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓவர் ஹீட்னால்தான் இது நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர். தேர்ட் ஆப்ஷன் ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கியூட். இது நம்ம தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணோம். கொஷின் நம்பர் 2, விச் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ்ட் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்? ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே நான் சொல்லியிருந்தேன், இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் தேர்ட் ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணது. தேர்ட் கொஷின், விச் ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் தான். கொஷின் நம்பர் 4, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் விச் டைப் ஆஃப் பைட்ஸ்? கியூபிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில். பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து பைனரியில் பார்த்திங்கன்னா 0, 1 என்ற டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் 0 வந்தால் நெக்ஸ்ட்டு 1 வரும். அந்த பேசிக்கில் தான் பைனரி இருந்துச்சு. ஆனால் கியூபிட்ஸில் பார்த்திங்கன்னா அட் அ டைம்லேயே 0, 1 ரெண்டுத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம குவாண்டம் பிரின்சிபல்ஸை சூப்பர் பொசிஷன்னு சொல்கிறோம். கொஷின் நம்பர் 5, which generation of computer are we in as of 2025? நம்ம எந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா 6th generation. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 6, which programming language was used in first generation? First generation நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா Fortran 1. இது Fortran 1னா ஃபார்முலா ட்ரான்சிஷன், அதுதான் நம்ம Fortran சொல்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணோம். செகண்ட் ஜென்ரேஷனில் கோபால் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹை லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னால் இந்த ஃபார்முலா ட்ரான்சிஷனாக நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் பி பேசிக் பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனில் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் சி பைத்தான் 5th ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கொஷின் நம்பர் 7, பைத்தான் பிலாங்ஸ் டு விச் ஜென்ரேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஸோ மேலேயே சொன்னோம் இல்லையா, பைத்தான் வந்து 5th ஜென்ரேஷன். கொஷின் நம்பர் 8, Q Sharp and Qiskit are used in which type of computing? The correct answer is quantum. குவாண்டம்காக தான் இந்த Q Sharpம் Qiskitம் நம்ம யூஸ் பண்ணுறோம். Question number 9, which of the following is the correct path of data in a computer system? ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்புட் கொடுப்போம், அது அப்படியே சிபியூக்கு போகும், தென் ஸ்டோரேஜ் ஆகும், தென் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதுதான் கரெக்ட் வே. So option A is the correct answer. Question number 10, ALU is part of which computer unit? இதோட correct answer is CPU, option D, Central Processing Unit தான். Which of the following controls the entire operation of a computer? The answer is B, Control Unit. Question number 12, which is the main path between components in the CPU called? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பஸ். இன்றைக்கான கொஷின் அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எந்த டாப்பிக்லையாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸை நெக்ஸ்ட் போடுறேன். See you in the next video. Bye bye.